என்ன விஷயம் டீச்சர்? என்னங்க முதல் முறையா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நவரசங்களும் உங்க முகத்துல தாண்டவம் ஆடுது. முதல் முறையாதான் இப்படி தனியா சந்திக்கிறோம். சந்தோஷம். வணக்கம் டீச்சர் அம்மா. நீங்க பார்க்காத இன்னும் சில பாவங்கள் இருக்கு, பாக்குறீங்களா சார்? ஐயோ வேண்டாம் மேடம். ஏதோ ஒரு கவிஞன் எப்போ பாடி வச்ச கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்திரன் கேட்டதும் பெண்ணால, சந்திரன் கேட்டதும் பெண்ணால. அந்த அளவுக்கு வலிமையானவங்க பெண்கள். என்ன டீச்சர், நான் சொன்னது சரிதானே? சரி, நான் வரட்டுமா? நெல்ல. நம்ம தனியா சந்திக்கும் போது நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிட்டா ஒரு பொண்ணு எப்படிப்பட்டவன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அத நான் புரிய வைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு பொண்ணு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலனா இப்போ நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உன் மனசுல ஒரு நினைப்பு இருக்கு, இந்த ஒட்டுமொத்த பூமியும் நீ மட்டுமே தாங்குற மாதிரி ஃபீல் பண்ற. ஒரு பொண்ணோட மனசுக்கு முன்னாடி நீ கால் தூசிக்கு வரமாட்ட. நேத்தி வரைக்கும் என்ன சீண்டுனதுக்கு ஒரு மன்னிப்பு. யார் நான் கேட்கணுமா? சொன்ன உன்னை கேட்டுருவன்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அது நடக்கும். நீ மட்டும் நான் சொன்னது கேட்கலன்னு வை, இந்த நிமிஷம் இந்த காலேஜ் விட்டு வெளியே போயிடுவீங்க. ஐயோ சார், என்ன விடுங்க சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். ஐயோ இப்படி எல்லாம் செய்ய முடியல. ஐயோ என்ன விடுங்க சார், ப்ளீஸ் சார். யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். வேண்டாம் சார், என்ன எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார், என்ன விடுங்க. ஐயோ நான் சொல்றத கேளுங்க. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. இருங்க, நான் போய் கதவு திறக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போங்க டீச்சர். கதவு திறங்க. என்னாச்சு ஜோ? இங்க என்ன பிரச்சனை? யாருக்கு இங்க பேய் பிடிச்சிருக்கே? கதவை திறந்து விடுங்க. யார் வெளியே லாக் பண்ணுது? கதவை தர. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? டீச்சர், உங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துதான். ஜோ சாரி டீச்சர், இது இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. நீங்க நிஜமாவே ரொம்ப பயந்துட்டீங்கல்ல? சாரி டீச்சர், சாரி. சார் நீங்களும் பயந்துட்டீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இதெல்லாம் தேவைதான். உங்க மனசுல இருந்து கோவம் தீர்ந்துருச்சுல? வாய மூடு. போதும் உங்க விளையாட்டு. 10 நாளைக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். அதான் உனக்கு தண்டனை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. நோ எக்ஸ்கியூஸ். போங்க போங்க, கிளாஸ்க்கு போங்க. போங்க. ஜோ, என்னடா உண்மையாவா சொல்ற? டீச்சர் தானடா உள்ள போட்டு லாக் பண்ணாரு. நீ கவலைப்படாத ஜோ, நம்ம பிரின்சிபால் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். எதுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சந்தோஷம்தான். என் மாஸ்டர் நான் காப்பாத்திட்டேன். அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் இதுவரையும் 10 நாளைக்கு தானே. நான் உன்னோட இந்த சஸ்பென்ஷனை டிஸ்மிஸ் ஆக்கி மாத்தி தரேன்டா. காலேஜ்ல மட்டும் இருந்து இல்லடா, இந்த உலகத்துல இருந்து நான் உன்னை தூக்கிடுறேன். என்கிட்ட விளையாட்டு அவ்வளவுதான்டா. யாருன்னு காட்டுறேன்டா. எழுதி வச்சுக்கோ, இந்த ராபின் யாருன்னு காட்டுறேன். இந்த உலகத்துல நீ இருக்க மாட்டடா, இந்த காலேஜ்ல நீ இருக்க மாட்ட. அரண்மனை வீட்ல இருந்த பாலச்சந்திரனும் உன்னோட சித்தியும் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால ஒண்ணு சேர முடியல. ஆனா அவங்களால சாதிக்க முடியாம போன விஷயத்த ஓ மூலமா, வினய் மூலமா நடக்கும். அப்படிதான் என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னையா விஷயம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிர்மலாமா அரண்மனை வீட்டுக்கு வரப்போறாங்க. அதுக்கு என்ன வரட்டும்? வர வேண்டாம் சொல்ல முடியுமா? இல்ல வினய் தம்பி அங்க வரப்போறானா? அந்த வீட்டுல தான் தங்கியே ஆகணும்னு தம்பி தான் அடம் பிடிக்கிறாராம். அந்த கூடையில என்னையும் உட்கார வச்சு கூட்டிட்டு போவியா? போய வேலையை பாரு. நல்லா வேணும். சீக்கிரம் வேலையை பாரியா. எல்லாம் முறையா செஞ்சாச்சு இல்ல? நீ என்னடா அதையே சுரண்டிட்டு இருக்க? என்ன ராகவண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க.
நீ என்கிட்ட நக்கல் பண்ணாம முதல்ல ஒழுங்கா வேலையை பாரு. வந்துட்டான் பெருசா. என்னையா உன் பிரச்சனை? 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த அரண்மனையில இருந்த அந்த அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அவங்க எப்போ வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பாலச்சந்திர ஐயாவை இனிமே பார்க்கவே முடியாது. அவரோட மனைவியாவது நான் ஒரு முறை பார்க்க முடியல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ ஓடிட்டு இருக்குப்பா. இங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. சரி, அப்ப நீங்க வேலையை பாருங்க. என்ன ராதா, நல்லா இருக்கிறியா? பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வாங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்க. ம். என் தம்பி உடனே கிளம்பிடுவீங்களா? இன்னும் முடிவு பண்ணல. பாலச்சந்திர ஐயா மாதிரியே இருக்கீங்க. அவரோட முகசாயல் அப்படியே இருக்கு. வினய், என்னாச்சுமா? என்னாச்சு? அங்க அங்க அந்த ரூம்ல அங்க அருந்ததி. வினய், வேண்டாம் வேண்டாம், போகாதே. சொன்னா கேளு, போகாதே. யாரு நீ? யார் அத? நான் தான். என் பேரு சுதா.